ஆண்டவராய் கர்த்தரை உடுத்தி கழித்து அபிஷேகித்து இருக்கிறார். அவருக்கு வந்த தொல்லை கொஞ்சம் நெஞ்சம், அவருக்கு வந்த அவமானம் கொஞ்சம் நெஞ்சம், அவருக்கு வந்த போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம், எல்லாவற்றுக்கும் பொறுத்து இருந்தார். அநேக மக்கள் சொல்வார்கள், இன்னும் மஞ்சை போட மாட்டியா, எவ்வளோ நாளுக்கு உயிரோடு இருக்கு. போதகர்கள் அபிஷேகம் பண்ண போதகர்கள் அவரை அதுவும் அவங்களே தான் இருக்கும். ஒரு வார்த்தையும் பேசுவாங்க. ஆண்டவராய் கற்றெடுத்து இருக்கு. அப்படிப்பட்டு சொன்னது அவர் பெற்றெடுத்த 5 பிள்ளைகள் கடைசி மகன் போதகராக கத்த தாழ்ந்த போல அழைச்சதுக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் செலுத்துகிறேன். ஆனால் என்னை மறக்காதபடிக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறது, ஜெபித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை கற்றுக் சொல்கிறார்கள். ஏனென்றால் 128ஆம் சங்கீதத்தை வாசிக்கிற போது கர்த்தருக்கு பயந்து ஒத்திட்டு பார்க்கிற போது ஆண்டவரை கற்றுக் சொல்கிறார். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். 67 ஆண்டுகள் குடும்பத்தோடு கூட நின்று வாழ முடியாது, வசிக்க முடியாது. 67 ஆண்டுகள் போது யாருக்குமே இந்த சுலாக்கி கிடைக்கிறது. கண்மணியில் யாருக்குமே 67 ஆண்டுகள் புருஷ மனைவி உயிரோடு இருப்பதை பார்ப்பது கிடையாது. மற்ற போதகர்கள் குறித்தோ மற்ற காரியங்கள் குறித்தோ குறை கூறுவதும் என்னுடைய நிலைமை கிடையாது. என்னை தான் நான் குறை கூறி கொண்டிருப்பேன். மற்றவர்களை நான் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று சொல்வது கிடையாது. அது மற்றவர்கள் குறித்து பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை என்னிடத்தில் இருக்கு. எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யப்பட கற்றுக் கொடுத்த ஆண்டவராக இயேசுகிறது. 2வது கற்றுக் கொடுத்த ஐயா போதகருடைய தகப்பனார் திரு சதானந்தம் ஐயா. ஆனால் தான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். தீமைக்கு தீமை செய்கிறவன் நன்றி, நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி உள்ளவனாய் மதிக்க மட்டும் இருப்பேன். இன்றைக்கு நாளைக்கு தெரியாது, ஆனால் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அடிக்கடி ஃபோன் கொண்டே இருக்கும், அப்படி விசாரிப்பார்கள், போவார்கள். ஆனால் ஒவ்வொரு பார்க்கிற போது ஆண்டவரை இன்றைக்கு 67 ஆண்டு காலமாக என் மனைவிக்கு எனக்கும் வாக்குவாதம் வருவது ஒழிய, பலவிதமான நிலை இருக்கிறது ஒழிய பிரிவினை இருக்காது. இன்றைக்கு இந்த நிலைமையில் இருப்பது என்னுடைய மனைவி காரணம். ஆமென். தம்பிக்கு தெரியும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை அவர் கட்டிடத்தில் பார்க்கிற போது வீடுகளில் தான் திருமணமானது என்னுடைய சொந்த மகள், மாமனுடைய மகள். அப்படி இருக்கிற போது 67 ஆண்டுகளை நாங்கள் கடப்போம் என்றால் எப்படி சண்டை வராமல் இருக்குமா? சண்டை வரும். ஒருவருக்கு வாக்குவாதம் இல்லாத இருக்குமா? வாக்குவாதம் இருக்கும். ஏன் நானான்னு சொல்ல முடியும். ஆனால் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பயங்கரமான கோபம் வரும்போது
சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவது கிடையாது. அந்த கோச்சுக்கினா வீட்டுக்கு போவது கிடையாது. எல்லாவற்றும் இது வரைக்கும் நான் அப்படிதான் அக்கா எப்படி இருக்காரு புது பழக்கம் தான். ஆனால் மறுபடியும் வந்து 87 வயது அந்த வயது இந்த பிரச்சனை இந்த 85 வயதுக்குள்ள இருக்கிற எனக்கு வயசுதாரம் தந்தது 1959 கல்யாணம் ஒரு வாரம் மந்தாக்காமலில் இருந்தது. அவ்வளோதான். அடுத்தது கொஞ்ச நாள் பத்தகையும் இருந்தால் அப்பொழுது கிறிஸ்துவா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலு தாம்பரத்தில் அங்கே 2 நாள் 3 நாள் ஆஸ்பத்திரி இருந்தது. அவ்வளோதான். அதுக்கான தேவைப்படுகிற 80 வயது கடந்த பிறகு வருத்தம், சஞ்சலம், வருத்தம், போராட்டம். பைபிள் சும்மா எது 80 வயது கடந்த உடனே போராட்டம் தான். அது வளர்த்து மிக 80 வயது கடந்து மிகத்தினால 87 7 வயது மறந்து கடந்து விட்டது. ஆனால் இதில் வந்து மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. ஆண்டவர் அப்படி நான் சொல்லுவேன். காரணம் அப்படியே பாக்கெட்டில் மாத்திரை வச்சுன்னு இருப்பாங்க. மாத்திரை. அதனால் அது மாத்திரைக்கு பயங்கரமான ஆயிரக்கணக்கான நிலையில் என்னோட மனைவி மாத்திரை. ஆனால் ஏன் உனக்கு இப்படி இருக்குது கேட்டாங்க. அது எனக்கு என்ன தெரியும், நீ கொடுத்து வச்சுவேன், நீ முடிச்சு வச்சுவேன், நீ ஆண்டவராக கற்றுக்கு நல்ல லீவை கொடுத்துருக்கேன். அந்த லீவுக்குள்ள நீ இருக்கிறதுனால தான் எனக்கு அப்போ போதனை ரொம்ப தெரியாது. அட்டன் மிஷன் இருக்குமா வாழை பிள்ளைலாம் அவங்க அந்த மனைவி கேட்பாங்க, எஸ்டர் எப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, என்னக்கா எப்படி அவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கேன், என்ன காரணம்? முரணன், பொல்லாதவன், பயங்கரமான சூழ்நிலை, கோபம் உள்ளவன் இருக்கு. அப்படி என்ன இடத்துல இல்லையே. அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போது தான் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிற போது பைபிள் பண்ணலாம். அப்போ என்னுடைய வீட்டில் இருந்தால் நான் அவங்களோட கூட இருந்தேன். வண்டி ஓட்டி கொண்டு இருக்கும் போது ஓட்டி போனேன். அப்போ பண்ணால் அண்ணன் அவங்க முள்ளு குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறார். முள்ளு குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிற போது நான் சொன்னேன், நீங்கள் தான் என் முள்ளுன்ட்டேன். நீ என் முள்ளுன்னு சொன்னோன்னே அப்படியே திருத்தி விழுந்து கை ஓட்டு போச்சு. முல்லைன்னா மனைவி. அப்போ நீ எனக்கு வேதம் தெரியாது, பைபிள் பற்றி தெரியாது, நீ என் முள்ளு தான். அதுக்கான கற்றல் பிள்ளைகள் 5 பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். 5 பிள்ளைகளை நன்றாக வளர்த்து இருக்கிறது. 5 பிள்ளைகளை இவர்களுக்கு கைத்தொட்டு அடித்து நடந்தார்கள். என் மனைவியும் 67 ஆண்டுகள் இருக்கிறது. வாயாடு அடிச்சிருக்கிறேன், கையால் அடிக்கிறேன். அதனால் அவங்க சொல்லுவாங்க, இது வாயால் பேச மாட்டாது, கையால் தான் பேசுவார்ட்டு ஒரு நாடகம் இருக்குது. அதனால் இப்படி இருக்கும்போது ஆண்டுகளை கற்று சொல்லுகிற காலத்துக்கு என்னன்னு பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்படி இருக்கிற போது ஆண்டுகளை கற்று சொல்லுவோம், நீங்கள் சீசராக மாறணும், கர்மேல் இருக்க வேண்டும். இதுக்காக அறுபாடுபட்டு கொண்டு இருக்கிற அதிகான பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டு வரைக்கும் அதை பூர்த்தி செய்துத்தான் அதை ஆண்டவரை கட்டெடுத்த கர்மேலை புதுப்பிக்குத்தான் நான் செய்துவிட்டு மறிப்பேன் என்பது வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் யார் என்ன வந்தாலும் அநியாயமாக அக்கிரமாய் கர்மேல் சொத்துக்களை கர்மேல் காரியங்களை வாய்க்க பண்ண இருக்கிற போதலும் உண்டு. அவர்கள் குறித்து தவறு கிடையாது. நான் தவறு செய்து பொறுமையாக இருந்து அவர்களை கட்டெடுத்து
இப்படி இருக்க அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இந்த வார்த்தையிலேயே அந்த பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதற்கு அது உறுதுணையாக இருக்கிற காலம் இந்த இன்றைக்கு 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு 24ஆம் தேதி ஆண்டவரை கத்த சொல்லியிருக்க ஒரு அன்புக்கும் பாசத்திற்கு நினைச்சது இது காரணம் ஆண்டவரை கத்த இந்த வாசத்தை வேலைப்பாட்டிலிருந்து புதுப்பிக்கிற போது ஐயா 10 நிமிஷம் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப பேச தெரியாது, நேரத்தை எடுக்க முடியாது. ஆண்டவரை கத்தெடுத்து சொல்கிற காரியம் அதுதான். அதனால தான் ஆண்டவரை கத்த சொல்கிற போது ஏன் இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, ஏன் கத்தருடைய பிள்ளைகளை பார்க்க முடியாத 4 தலைமுறை கத்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். எங்கள் குடும்பம் இன்றைக்கு அருமையான மகன் மூலமாக மற்ற காரியங்கள் மூலமாக ஆசீர்வாதம் காரணம் கத்தர் சொல்கிறபடி நடக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்கிறது. ஆண்டவரை கற்று சொல்கிற வார்த்தையை நான் பார்க்க போது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை என்னை விட ஆக்கிரமக்காரன் ஒருவனும் கிடையாது, என்னை விட பொல்லாதவனும் ஒருவனும் கிடையாது, என்னை விட பாவம் செய்கிறவன் ஒருவனும் கிடையாது. நான் தான் காரணம். மற்றவர்களுக்காக என் மனைவிக்கு துரோகம் செய்து கிடையாது, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்து நானே துரோகம் செய்தேன். அதை 2023 உதச்சி விட்டேன், அறிக்கை செய்தேன். இன்றைக்கு அந்த அறிக்கை செய்தனால்தான் ஆண்டவரை கத்த சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும். எப்படி ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனால அவனை நான் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறார். ஆனால் தான் தேசத்தை மறுபடியுமாக பிரிந்து போன கர்மல் தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். அத்துடைய வாக்கு இது எழுதுங்க. அத்துடைய வாக்கு எதனால தான் ஆண்டவரை கர்த்தர் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம். யார் கீழ்ப்படிற அவசியம். அதனால தான் ஆண்டவரை கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவராக கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுதல் வேண்டும். எபிரேயர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வாசிகள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் அழைப்பு ஆண்டவரை கற்றெடுத்தது. அது கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனால் தான் ஆண்டவரை கற்றல் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இதை கீழ்ப்படிதல் என்னுடைய ஐயாவின் மூலமாக தான் கற்றுக்கொண்டேன். அவமானத்தின் நிந்தயம் ஆண்டவரை கற்றத்தை வெற்றி கொண்டேன். ஆனால் தான் ஆண்டவரை கற்ற சொல்கிறார். இதுவரைக்கும் கை தொட்டு அடித்தது கிடையாதுன்னு சொன்னேன். இது நிச்சயம் தம்பிக்கு தெரியும். ஆனால் மாற்று சபையிலிருந்து ஒரு கூட்டம் வைத்தார்கள். ஊழியக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு வைக்கிற போது அங்கே வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வி கேட்டார். திருமணமானவர்கள்லாம் கைகளை தூக்கினாங்க. இதுவரைக்கும் மனைவியை அடிக்காத புருஷன் யார்? கை தூக்கு. 3 பேர் தாங்க கை தூக்குவாங்க. 3 பேர் தான் கை தூக்குவாங்க. யாரா தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் சொன்னால் தான் தெரியும். பெரிய ஐயா ஸ்டீவன். மூணு பேருங்க எவ்வளோ ஊழியக்காரர். அப்போ மனைவிட போட்டு எருமாடு மாடு அடிக்கிற மாதிரி சொல்கிறதுக்காக பார்ப்போம்.
ஏன் சொல்லுகிற போது ஆண்டவரை கற்றுக்கொண்டு இவரை விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்னதென்று அறியாமல். இந்த இடத்துக்கு போகிறாங்க அவருக்கே தெரியாது. இந்த இடத்துல போய் செய்வோம் போகுது அவருக்கே தெரியாது. இந்த கத்துடைய இருமையும் ஆனால் தான் ஆண்டோட கற்றுக்கொள்கிற வாசி அங்கு இன்னொரு வாசனை சொல்லி கொடுக்கிறோம். நேரம் கடந்து விட்டது. எப்போதுமே சொல்லலாம். புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் அப்போ பேழையாம் ஆளா கழுது மூன்றாவது பிள்ளையாம் ஊழியக்காரன். ஊழியக்காரனாக இருக்கும் போது அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற போது பாலாக் அவனுக்கு பணம் கொடுத்து சபிக்கணும்.